வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, இந்த 2025 புதிய பொலிவுடன் உதாரண ஜாதகங்களுடைய பலன்களை நாம் கண்டு வருகிறோம். மாதா பிதா குரு தெய்வங்களாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவக்கோள்களின் துணையுடனும் மானசீகமான குரு மற்றும் நூல் ஆசிரியராக மானசீகமான குரு தற்கால குருனுடைய ஆசையுடன் இன்றைய ஜாதகம் நாம் பார்க்க இருப்பது 22/4/1990 புரட்டாதி நட்சத்திரம், ஆண் ஜாதகம், வயது 34, குரு திசை இருப்பு 15/2/18. எனவே இவருடைய ஜாதகத்தை நாம் இங்கு காண இருக்கிறோம். கடந்த சில பதிவுகளை என் ஜோதிட துணையுடன் நாம் வெளியிட்டு கொண்டுள்ளோம். என் ஜோதிடம் என்பது இவர் 22/4/1990 தேதியில் பிறந்திருக்கிறார். இவர் 22ஆம் தேதி பிறவி எண் ராகுவினுடைய 4ஆம் எண். விதி எண் அனைத்தும் கூட்டினால் 9 செவ்வாயுடைய எண். பெயர் எண் தெரியவில்லை. அவர் 4ஆம் தேதி பிறந்த நாள். இவர் பெயர் எண் 1இல் இருந்தால் நலம். 1க்கு 4ம் 4க்கு 1ம் வசியம். திருமண ஆலோசனை என்ற முறையில் இவர் 22ஆம் தேதி பிறந்தவர். இவர் 1/10/19 சூரிய ஆதிக்க உடைய பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பது எமது ஆய்வின் முடிவுகள். மேலும் 22ஆம் தேதி பிறந்த இவருடைய தொழில், வேலை, ஊழியம், உத்தியோகத்தை பற்றி பார்க்கும் பொழுது பொதுஜன ஆதரவால் நடக்கும் அனைத்து துறைகளும் இவருக்கு நன்மை அளிக்கும். மேலும் இந்த 22ஆம் தேதி பிறந்த நபர்களின் குணாதியங்களை பார்க்கும் பொழுது நன்மையை விட தீமையே இவர் மனதை வெகுவாக கவரும். குறுக்கு வழி, சுருக்கு வழி இவர் விரும்புவார். விதி இவர்கள் வாழ்க்கையை தீய பாதையிலேயே செல்ல பல சந்தர்ப்பம் அளிக்கும். சட்டவிரோத செயல்கள், நிர்வாக சக்தி நிறைந்தவர். 4/13/31 விட பிறந்தவர்கள் 22 தேதியில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பாதிப்பது என்பது சுலபம். போட்டி பந்தயத்தில் வெற்றி ஏற்படும். தீய காரியங்கள் புரிவதனால் செல்வம் சேரும். ஜாக்கிரதை, எச்சரிக்கை என்று எமக்கு தெரிந்தப்பட்ட அறிவுப்பட்ட விஷயங்களை வைத்து நான் எச்சரிக்கையை ஜாக்கிரதை என நான் அந்த எச்சரிக்கை செய்கிறேன். இவருக்கு பிடித்தது பிரயாணம் மற்றும் சுதந்திரமான பிரியர். இவருக்கு மனசோர்வு, வருத்தப்படுதல், பசியின்மை, குடல், பின்தலை, இடுப்பில் வலி ஏற்படும். இவருக்கு அதிர்ஷ்டமான எண் 1/10/19, துரதிர்ஷ்டமான எண் 8/17/26, சாதக எண்கள் 9/18/27. இவருக்கு அதிர்ஷ்ட வர்ணம் வெளிர் நீளம், மன சாந்தியை தருக்கும். மிக அதிர்ஷ்டமான வர்ணம் மஞ்சள். இவருக்கு துரதிர்ஷ்டமான நிறம் கருப்பு. ரத்தினம் நீல நிறக்கல் அல்லது கோமேதகம். அடுத்தபடியாக நாம் ஜாதகருடைய நவ கோள்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு சூரியன் 4ஆம் இடத்தில் மேசத்தில் உச்சம், லக்னத்திலேயே ராகுவுடன் இணைந்து ஆட்சி பெற்றுள்ளார். மேலும் பாதகாதிபதி 11ஆம் இல்லத்து சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. அவர் 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் இவருக்கு பாதகாதிபதியாக ஒரு 11ஆம் இல்லத்தின் பாதகாதிபதி பலன்களை பின்வரும் பதிவில் பார்க்கவும். இவருக்கு மாரகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனும் சனியும் ஆகும். இவருக்கு யோகாதிபதி புதன் மற்றும் சுக்கிரன். மேலும் இவருடைய நட்சத்திரத்தினுடைய பலன்களை எடுத்துக்கொண்டால் நட்சத்திர அதிபதி ஆன புரட்டாதியினுடைய நட்சத்திர அதிபதி குருவும் ராசி அதிபதியான கும்பமும் சனியும் நட்பு. அதனால் வாழ்க்கை வளமாகவே இருக்கும். அடுத்தபடியாக லக்ன பலன்களை எடுத்து கூறுவோமெனில், லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் இவர் தனுசு, கடல் குதிரையை ஒரு சின்னமாக கொண்ட ஆகும். மேலும் இவருடைய லக்னத்தை பார்ப்பதற்கு முன் இவருடைய புரட்டாதி 1 குரு, பிறர் பேச்சை கேளாதவர், சுயமாக நடக்கக்கூடியவர், எனவே கும்பராசிக்காரர் மற்றும் மகர லக்னக்காரர்கள் மனைவி மீது பிரியம் இருக்கும். பெரியோர் நேசம், வேகம், கைத்தொழில், நண்பர்கள் மத்தியில் சிறப்பு, பூமி, நிலம், வீடு, செல்வ சீமான். அடுத்தபடியாக இந்த லக்னாதிபதிக்கு அடுத்தபடியாக நாம் இவருடைய திசையை பார்க்கும் பொழுது
இவர் பிறப்பது குரு திசை 15 வருடம் 2 மாதம் 18 நாள் இருப்பு இருந்தது. 18 வயது 2 மாதம் வரை இவர் குரு திசை நடப்பில் இருக்கும். இவர் தற்கால வயது என பார்த்தோம் என்றால் இவருக்கு தற்கால வயது என பார்த்தோம் எனில் 34 வயது. 4வது மாதம் 1990, 34 வயது 3 மாதம் இப்பொழுது நடப்பில் உள்ளது வயது. இவருக்கு குரு திசை 15 ஆண்டுகளும் அதற்கு 2வது திசையாக 19 ஆண்டுகள் சனி திசை, அதாவது மாரகாதிபதி திசை என எடுத்துக்கொள்ளலாம், லக்னாதிபதி திசை எனவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு லக்னாதிபதி என்ற முறையில் 50%, மாரகாதிபதி என்ற அந்த சதவீத பலன்களை கொடுத்திருப்பார். இந்த திசை முடிவு பெற்றது 34 வயது 2 மாதத்துடன் இவருடைய சனி திசை முடிவு பெற்றது. 3வது திசையான புதன் திசை 17 ஆண்டுகள் அது ஆரம்பித்து தற்காலம் 7 மாதம் நடந்து கொண்டு உள்ளது. நடப்பு புதன் திசை என்று பார்த்தால் புதன் யோகாதிபதியினுடைய திசையில் சுயபுத்தி என்று எடுத்துக்கொண்டால் 34 வயது 2 மாதத்திற்கு மேல் 7 மாதங்கள் நடந்து கொண்டு உள்ளது. சுயபுத்தியினுடைய புதன் திசை 2 ஆண்டு 4 மாதம். அடுத்தபடியாக இவர் இந்த சூரியனுடன் மேசத்தில் புதன் இணைந்திருப்பது 8 சூரியன். மேலும் லக்னாதிபதிக்கு சனிக்கு சூரியன் பகை. இந்த சூரியனுடன் 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இடம்பெற்றுள்ளார் இந்த புதன். அதாவது திசையை நடத்தக்கூடிய புதனை பற்றி கூறுகிறேன். அதன் பிறகு இந்த புதன் வீடான லக்னத்திலிருந்து 6, 8, 12 சுபத்துவத்தை பார்க்கும் பொழுது 6ஆம் வீடு இவருக்கு புதன் வீடாகவும், 8ஆம் வீடு சூரியன் வீடாகவும், 12ஆம் வீடு குருவின் வீடாகவும் அமைகிறது. எனவே 6, 8, 12 சுபத்துவமா என பார்க்கும் பொழுது வெளிநாட்டு யோகம் அல்லது வெளியூர் அல்லது இது மாதிரி தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை ரீதியாகவோ பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் என்று 3, 12 கூடிய குரு புதன் வீட்டில் 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். குரு ஆகப்பட்டவர் இவரை பொறுத்தவரை 3, 12க்கு விரையாதிபதி, 3 மறைவு ஸ்தானம். அது சூரியன் வீடு உச்ச பெற்றுள்ளதால் 8ஆம் இடத்தில் 8ஆம் இல்லத்து அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்தில் கேந்திரத்தோட புதன் இணைந்து உச்சம் பெற்றுள்ளதால் அந்த பாவகம் அவருடைய பாவகம் சிறப்படையும் என்பது திண்ணம். அங்கிருந்து உடைய நேர் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடம் தொழில் பானத்தை பார்க்கிறார் சூரியன். அதுவும் ஒரு சிறப்பு. எனவே 8 சூரியன் வீடு உச்சம் பெற்றுள்ளதால் சிறப்பான பலன்கள். 6ஆம் இடம் மிதுனத்திலிருந்து புதன் வீட்டிலிருந்து அவருடைய பார்வை என்று எடுத்துக்கொண்டால் 9ஆம் பார்வையாக ராசியையும் சந்திரன் செவ்வாய் சுக்கிரனை பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. அது ஒரு சிறப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் அடுத்தபடியாக அம்ச சக்கரத்தில் சூரியன் ராகுவாகப்பட்டார். நட்சத்திரத்தை பொறுத்தவரை சூரியனுடைய அஸ்வினி கேது நட்சத்திரத்திலும் ராகுவாகப்பட்டவர் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் இருந்து அந்த அம்சகட்டத்தில் மிதுன ராசியில் குருவின் இடத்திலேயே உள்ளார். அது அடுத்த வர்க்கோத்தமம் என்று எடுத்துக்கொண்டாலும் லக்கணமும் சனியும் அம்சத்திலும் ராசியிலும் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது. அதன் சிறப்பு பலன்கள் இந்த ஜாதகருக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே இப்பொழுது நடப்பு திசை புதன் திசை என்னுடைய சர்வ வல்லமை படைத்தவர் சுயபுத்தியில் லக்னத்தில் ராகுவும் சனியும் இணைந்து உள்ளது. 4 கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்றுள்ளதால் சர்வ வல்லமை, கல்வி கேள்வி உயர்வு. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, கல்வி கேள்வி உயர்வு, வருவாய் அமையும், பொன்பொருள் பூமி வளமாக சேரும், திருமணம் நல்ல மனைவி அமையும். மேலும் இந்த வேளாண் வீட்டு கடகன் சந்திரன் கேது சந்திரனை போல நல்ல பலனையும் கொடுப்பார். இதற்கு அடுத்தபடியாக 2ஆம் திசையாக இந்த திசை முடிந்தவுடன் புதன் தசம் சுய திசை முடிந்தவுடன் சுக்கிர புத்தியும் இவருக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும். இந்த அடுத்த திசை 2 ஆண்டு 10 மாதம்
இப்பொழுது நடக்கக்கூடியது 34 ஆண்டு 2 மாதத்திலிருந்து 2 ஆண்டுகள் சுய திசை புதன் புத்தி 2 ஆண்டு 4 மாதமும், அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிர திசை 2 ஆண்டு 10 மாதமும் நடைபெறும். புதன் 19 திருமணம். எனவே 11ஆம் இடம் புதனுக்கு 11, அதாவது புதன் இடத்திலிருந்து 11 அவருடைய கும்ப ராசியாக விளங்குவதால், சந்திரன் அங்கு இடம்பெற்றுள்ளதால், சுக்கிரன் இடம்பெற்றுள்ளதால், அந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இடம்பெற்றுள்ள, அதாவது கலத்திர காரகன் இடம்பெற்றுள்ளதால் சுக்கிர புத்தியிலும் நடைபெறலாம், அல்லது இந்த புத்தி புதன் புத்தி சுய புத்தியிலும் ஏற்படலாம். தவறினால் அடுத்த புத்தியான சுக்கிர புத்தியில் புதன் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைந்துள்ளதால் திருமணம், மனைவி 5-10க்கு உள்ள, அதாவது 2-5 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அது திருமணம் வாய்ப்புகள் அமைத்து கொடுக்கும். அதாவது சுய புத்தி இல்லாவிட்டாலும் இதுக்கு அடுத்த புத்தியில் சுக்கிர புத்தியில் புதனுக்கு திருமணம், மனைவி அமைவாள் என்பது என்னுடைய கணிப்பு ஆகும். லக்கணத்தை பொறுத்தவரை புரட்டாதி 1ஆம் பாதம், குருவினுடைய நட்சத்திரம், கும்ப ராசி. லக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் இவர் மகர லக்கணம், கடற்குதிரை சின்னம், சர்வாதிகாரியாக விளங்குவார். அடைக்க ஆள்வதில் இவருடைய பிறர் பேச்சை கேளாமல் சுயமாக நடக்கக்கூடியவர். மனைவி மீது பிரியம் இருக்கும். பெரியோர் நேசம், விவேகம், கைத்தொழில், நண்பர்கள் மத்தியில் சிறப்பு, பூமி, நிலம், வீடு, செல்வ சீமானாக இருக்கும். 2 பாதகாதிபதி 11ஆம் இல்லத்து மூத்த சகோதரம் செவ்வாய். எனவே இவருக்கு 4 கேந்திர வீட்டுக்கும் 11 லாபஸ்தானத்துக்கும் செவ்வாயே அதிபதி ஆவார். 11 என்பது மூத்த சகோதரம். எனவே இந்த சரலக்கணத்திற்கு 11ஆம் இல்லம் செவ்வாய் பாதகாதிபதியாக விளங்கி 2ஆம் இடத்திலேயே குடும்பத்திலேயே தாய் என்று சொல்லக்கூடிய சந்திர கிரகத்தினுடனும், மனைவி என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி என்ற சுக்கிரனுடன் இருப்பது சிறப்பு இல்லையா என்பது கேள்விக்குறியாகும். எனவே 2இல் குடும்பஸ்தானத்தில் இயல்பாக தொழில், உத்தியோக வருவாய், லாபம் வெறுவாக அடிபடும் அல்லது குறையும். இதுதான் பாதகாதிபதியினுடைய பலன்கள். வருவாய் வெகுவாக அடிபடும் அல்லது குறையும். சகோதரம் என்ற பெரியவர்களுக்கு கூடிய மட்டும் அனுகூலம் இல்லை. 1-10க்கு, அதாவது பெரியவர்கள் 1 செய்துவிட்டு 10 ஆதாயம் எதிர்பார்ப்பார்கள். பொருளாதார சரிவு அடிக்கடி ஏற்படுவது இயற்கையே. எனவே சுகாதிபதி 4க்கு அதிபதியான சுகத்தை தர வேண்டிய இந்த செவ்வாய் 11க்கும் அதிபதியான பாதகாதிபதியாக விளங்குவதால் 50% இவர் பலன் அளிப்பார் என்பது எனது பாதகாதிபதியாக இருப்பதால் செவ்வாய் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி 50% பலன்களையே இவருக்கு நன்மை செய்யும். 50% பலன்கள் தீமையை தான் செய்வது என்னுடைய கணிப்பு ஆகும். எனவே அடுத்தபடியாக லக்கணத்தை 1ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டால் 1ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் உள்ளார். ராகு 1ஆம் இடத்தில், அதாவது யாருக்கெல்லாம் 1 மற்றும் 7, 2-8 ராகு கேதுக்கள் இடம்பெறுகிறதோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக திருமண தாமதம் ஏற்படும். காலகாலத்தில் திருமணம் ஏற்படுத்தால் அதில் பிரச்சனைகள் உருவாகும். 30 வயதுக்கு மேல் தான் திருமணம் நடைபெறும். ராகு லக்கணத்திலும் சனி லக்கணத்திலும் இருப்பதால், சனி லக்கணத்திலும் நீண்ட ஆயுள், பூரண ஆயுள், 10ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை சனி பார்ப்பதால், இந்த இடத்தை பார்ப்பதால் என்னுடைய தொழில் சிறக்கும். பிறக்கும்போதே 7.5 சனியில் இவர் பிறந்ததால் இப்பொழுது 30 வயது தாண்டி தற்காலம் 2ஆம் முறையாக இவர் 7.5 சந்திக்கிறார். இப்பொழுது நடப்பு 7.5 காலம். எனவே கும்பத்திற்கு 2.5 ஆண்டுகள் கழிந்து மீனத்துக்கு செல்லப் போகிறார். இவர் பிறக்கும்போது 7.5 பிறந்து இப்பொழுது நடப்பில் 7.5 உள்ளது. சனி அந்த 7.5 பலன்களை கொடுக்காமல் இருக்க மாட்டார், நியாயமான். எனவே சனி அவர் தீராத இடர்களையும் கஷ்ட நஷ்டங்களையும், மகரம் கும்பம் ராசி லக்கணத்திற்கு கெடு பலன்கள் மற்றும் அவருடைய குரு பார்வையில் உள்ளதால் சிறிது குறையலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். கண்டிப்பாக 7.5 சிரமங்கள் கொடுக்கும் என்று நான் கூற தயாராக இல்லை. ஏன்னா குரு பார்வையில் அந்த கும்பம் இருக்கிறது 9ஆம் பார்வையில். எனவே
சனி என்பவர் நல்லவரா கெட்டவரா என்று அவரவருடைய வீரியஸ்தானம். மேலும் இவர் சனியாகப்பட்டவர் லக்னத்திலிருந்து 3வது ஸ்தானமான வீரியஸ்தானம், தைரியம், இளையோர் சகோதரி அல்லது பல கலை கற்றவர், உழைப்பில் மிகுந்தவர், 3ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இவைதான் லக்னத்தினுடைய பலன்கள். இந்த சனி லக்னாதிபதி உயிரை கொடுத்தவர் உயிர் எடுக்க மாட்டார். 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் உள்ளார். எனவே சந்திரன் இருப்பது லட்சுமி கடாட்சம், பேச்சு திறமை இருக்கும், காரியவாதி, கீர்த்தி புகழ் அழகு இருக்கும். செவ்வாய் குடும்ப கழகத்தில் பிணியும் குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யும். இவருக்கு கண் சம்பந்தமான வியாதி, முன்கோபங்களும் இருக்கும். நேர்மை இல்லாதவர், திருமணம் எளிதில் கூட வாய்ப்பு இல்லை. எனவே ரெண்டில் செவ்வாய் இருப்பது திருமணம் எளிதில் கூட வாய்ப்பு இல்லை. சுணக்கம் ஏற்படும், 30ஐ தாண்டும். 30க்கு முன்னால் 1ல் ராகு இருந்தாலும் சுக்கிரன் சாயலான கண்கள் இருக்கும், கூச்ச சுபாவம் உடையது. களத்திரக்காரகன் சுக்கிரன். ஸ்தான அமைப்பு சந்திரன் 2ல் கும்பத்தில் செவ்வாயுடன் இருப்பதால் ஏகதாரம். இவருக்கு இளம் வயதில் திருமணம் செய்து மனமுறிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரே திருமணம்தான், ஏகதாரம். அதற்கு காரணம் களத்திரக்காரன் சுக்கிரன். ஸ்தான அதிபதி சந்திரன் 2ல் கும்பத்தில் செவ்வாயுடன் இணைந்திருப்பது ஏகதாரம். சூரியன் புதன் பட்டப்படிப்பு கண்டிப்பாக இவர் அனுபவ படிப்பு கண்டிப்பாக கொடுக்கும். 5-10க்கு உள்ள சுக்கிரன் கேந்திராதிபத்திய தோஷம். 3ஆம் இடத்தை எடுத்த பொறுத்தவர்களும் சனி 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை இளையோர் சகோதரி ஸ்தானத்தை பார்ப்பதால் இவருக்கு ஒரு இளைய சகோதரி கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நடப்பு திசையானது அடுத்தபடியாக 4ஆம் வீட்டில் சூரியன் உச்சம், புதன் அவருடன் இணைந்துள்ளார். எனவே நடப்பு திசை புதனுடைய திசை. புதன் இவரை பொறுத்தவரை யோகாதிபதி. எனவே யோகாதிபதியின் திசை இப்பொழுது துவங்கி உள்ளது. இவர் சூரியன் நாளில் இருப்பது நல்லதல்ல என்று எண்ணாலும் அவர் உச்சம் பெற்றுள்ளார். உறவினரை வெறுக்கக்கூடியவர். பூர்வீக சொத்து இருந்தும் இல்லாமல் பின்னாடி ஒரு பலன்கள் இருக்கும் என்று வருகிறது. அதை பின்பகுதியில் கூறுகிறேன். உடலில் அங்க குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். நாளில் சூரியன் இருப்பதால் கவலை, தீய பலன், கல்வி, அறிவு, சிறப்பு, புகழ், அயல் நாட்டிலும் இவருடைய புகழ் நிலைக்கும். விவசாயம் இவருக்கு பலிதம் ஏற்படாது. புதன் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டாலும் 4 சூரியனுடன் இயற்கையாக அந்த பரிகாரமாகிவிடும். இவருக்கு புதனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை என்று கூறலாம். ஏனால் இந்த லக்ன இதுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கேந்திராதிபதி தோஷம் அடிக்கடி வாகனம் அடிக்கடி பழுதாகும், ரிப்பேர் ஆகும். அரசு வெகுமதி, அதிக படிப்பு, தாயன்பு நீண்ட நாட்களுக்கு இவருக்கு இருக்கும். காலம் அனுபவிப்பார். உறவினர்களை நெருக்கம் இருக்காது. எனவே அடுத்தபடியாக 4ஆம் பார்வை சுகஸ்தானம். சிறப்பு தான். சூரியன் உச்சம் பெற்றுள்ளதாலும் சுகஸ்தானாதிபதியாக அந்த இடத்தில் சூரியன் புதன் இருப்பது. 5ஆம் இடத்தை எடுத்தார். கேந்திராதிபத்திய தோஷம். சுக்கிரன் 5-10 சுக்கிரன் குரு பார்வையில் இருப்பதால் சிறப்பு என்று கூறலாம். ஓரளவுக்கு செவ்வாய் இருப்பதால் பூர்வீக சொத்து கிடைக்கலாம். குரு பார்வை 9ல் சுக்கிரனை பார்ப்பதால் 5-10 பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். எனவே 5-10 சுக்கிரனை குரு பார்வையில் இவருக்கு பூர்வீக சொத்து ஓரளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே நாளில் இருப்பதால் பூர்வீக சொத்து இல்லை என நான் கூற தயாராக இல்லை. பழைய வீடாவது அவருடைய பூர்வீக விட்டு செய்வார். எனவே 4ஆம் இடத்தில் இருப்பது வீடு, வாகனம், நிலம், புலம் மற்றும் இந்த ஆகும். நிலம், புலம், பிளாட், காளிமனை, வீடு ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் என்னுடைய சுக்கிரன் அந்த குரு பார்வையில் 9ஆம் பார்வையில் உள்ளதால் பூர்வீக சொத்து கண்டிப்பாக இருக்கும், இவருக்கு கிடைக்கும். 3-5 அடுத்தபடியாக 3-12 தீமை தரக்கூடியவர் குரு. இந்த குரு 6ல் மறைந்து உள்ளது நன்மையாகும். 6ஆம் இடத்தில் இவருக்கு குரு இருப்பதால் தீமை என்று கூற முடியாது. குரு நல்லவன், கெட்டவன், கெட்ட இடத்தில் மறைவது நன்மையே. இவருக்கு மூலவியாதி, மறைமுக விரோதங்கள் ஏற்படும். தாயாதிகள் அதிகமான தாயாதி
இவருடைய தாயார் வகை உறவினர்கள் அதிகம். இவருக்கு வயிற்றுக்கோளாறு, மலச்சிக்கல். இவருக்கு வழக்கில் வெற்றி. 6ஆம் இடத்தில் குரு உள்ளதால் வழக்கில் வெற்றி இருக்கும். தாய்மாமனுக்கு கண்டிப்பாக தோஷம் ஏற்படும். அது புதன் வீடாக இருப்பதால் பகை, வம்பு, வழக்குகள் பூரா தாய்மாமன் வீடான புதன் வீடாக அமைவதால் தாய்மாமனுக்கு தான் தோஷம். அடுத்தபடியாக 7ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டால் 7ஆம் இடத்தில் என்னுடைய சந்திரனுடைய கடகத்தில் கேது இருப்பது இவருடைய இலக்கணத்திலிருந்து திருமண தடை, விரக்தி, பாலிய விவகாரம், திருமணம் அப்படியே ஆகியிருந்தாலும் நீடிக்காது. மறுமணம் அல்லது டைவர்ஸ் 30 மேல் நடந்தால்தான் நலம். இவர் காதல் தொடர்பு நீடிப்பு இருந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் அது விவகாரத்தில் போய் முடியும். நோயுடைய மனைவியாக இருக்கும். துறவி வாழ்க்கை வாழ நேரும். பொதுவாக இவருக்கு ஏகதாரம் என்பதால் திருமணம் நடைபெறாமல் இருப்பது நன்மையே என இதுவும் ஒரு நன்மைக்கு என்று சென்று கொண்டு இருக்க வேண்டும். சமூகம் விரோதங்கள், உறவினர்களால் ஒதுக்கப்படுவதும், பணம் வறட்சியும் இவருடைய லட்சியம் நிறைவேறாது. இதுதான் 7இல் கேது இருப்பதனால் ஏற்படும் பலன்கள். அடுத்து 8ஆம் வீடு சூரியனுடைய வீடு. சிறப்பு. சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்றுள்ளார். மேற்கொண்டு புதன் இணைந்து உச்சம் பெற்றுள்ளதால் மேன்மையான பலன்கள், வெளிநாட்டு யோகங்கள். ஆனால் சனி சுபத்துவம் கிட்டும். 10இல் சனி, 10இல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இந்த 10ஆம் இடத்தை சனி லக்னத்திலிருந்து 10ஆம் பார்வையாக இந்த 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழில் சிறப்பு என அடிமையான கீழான தொழில்கள் விருத்தி ஏற்படும். 6இலிருந்து குரு 5ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வேலை சிறப்பு. எனவே மகர லக்கணத்துக்கு ஜீவனாதிபதி 10, கேந்திராதிபத்திய பலத்த சுக்கிரன் பலத்த கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படுவதால் சர லக்கணத்திற்கு என்னுடைய 30 வயது வரை நிலையாக தொழில் அல்லது வேலை உத்தியோகம் அமையாது. பல இடம் சுற்றி முடிவில் பல தொல்லைகளுக்கு ஆளாகி முடிவில் ஒரு நிலையான உத்தியோகம் அமையும். அது இரும்பு இயந்திரம் அல்லது அதாவது இயந்திரம் என்று சொல்லக்கூடிய கணனி, இதுபோல் இரும்புகளால் செய்யப்பட்ட இயந்திரங்கள் சம்பந்தமுள்ளதாக இருக்கும் அல்லது ஜவுளி சம்பந்தமுள்ளதாக இருக்கும். எங்கோ ஒருவருக்கு இந்த மட்டும் அரசாங்கத்தினுடைய உத்தியோகம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடத்தினுடைய பலன்களை, மாரகாதிபதி பலன்களை ஏற்கனவே நாம் கடந்த பதிவில் பார்த்தோம். இந்த ஒரு விரிவான பலன்களை நான் தங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்து உள்ளேன். ஏனெனில் 2025 நான் ஆரம்பித்து விரிவான பலன்களை நான் கொடுக்க ஆரம்பித்தவுடன் எந்த கைபேசிகளிலிருந்து இவர் நமக்கு கமெண்ட் அல்லது இவருடைய கருத்துக்களை தருகிறாரோ அது நம்மை அடையும். இவர் எந்த கைபேசியை உபயோகப்படுத்துகிறாரோ அந்த கைபேசியினுடைய மெயில் ஐடி காமிக்கும். ஏற்கனவே இவர் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 3 நாட்களில் இவர் மெயில் ஐடியில் அறகுறையாக சில விஷயங்களை கேட்டிருந்தார். சரி, முதல் நேயராக கருத்து தெரிவிக்கிறார் என அவருக்கு முழு விவரங்களை கொடுக்க வேண்டாம். 3வது பதிவாக ஒரு 3A என்று போட்டு ஒரு சிறப்பு பதிவு கொடுத்தேன். இதே நபர், அதாவது பழமொழி கூறுவார்கள், அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் என்று. இவர் புதனுடைய வீட்டில், இவருக்கு 6ஆம் வீட்டில் குரு அமைந்துள்ளதால் இவருக்கு இந்த ஜோதிடத்தில் யாராருக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஈடுபாடும் அந்த ஆர்வமும் ஏற்படும் என்றால் அதற்கு காரணம் புதனுடைய வீட்டில் குரு அமர்ந்துள்ளது, மிதுனத்தில் அமர்ந்துள்ளது தான் காரணம். யாராருக்கெல்லாம் புதன் வீட்டில் புதனோ அல்லது சிறப்பு பெறுகிறார்களோ, குரு சிறப்பு பெறுகிறார்களோ, அல்லது வாக்குஸ்தானத்தில் சனி, ராகு, கேதுக்கள் அமைந்துள்ளதோ இவர்களெல்லாம் ஜோதிடத்தில் ஓரளவுக்கு ஆர்வமும் அதனுடைய நம்பிக்கையும் ஏற்படும். ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாத எவரும் இந்த இடத்தில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வரமாட்டார்கள். அவர்களுக்கு பிடித்த ஒரு இடத்தையே அவர்கள் நாடுவார்கள் என்பது உண்மை. எனவே இவர் இந்த ஜோதிடத்தில் ஈடுபாடு ஏற்படுவதற்கு காரணம் புதன் வீட்டில் 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்துள்ளதே எனது கருத்தாகும். இருந்தாலும் அவர் சமீபத்தில்
ஒரு 2 தினங்களுக்கு முன் வேறொரு அலைபேசியில் வேறொரு மெயில் ஐடியில் ஏற்கனவே கொடுத்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2/1 கொடுத்த மெயில் ஐடிக்கு நான் 3ஆம் தேதி ஒரு அறகுறையாக இருந்தாலும் என் பட்டறிவில் பட்ட சில விஷயங்களை நான் எடுத்து கூறினேன். நான் எமக்கு அறிமுகம் இல்லாதவர், எம்மை பின்தொடர்பவர் யார் என்று எமக்கு தெரியும். அதாவது இது கூட நான் 50 ஆண்டு அனுபவத்தில் தெரியாமல் இருக்க முடியாது. எமக்கு பரிச்சயமான நபர்கள் மட்டுமே என்னுடைய மெயில் ஐடி அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் அல்லது என்னுடைய பதிவுகளை பின்பற்றுவார்கள் என்பது எமக்கு தெரியும். எனவே இந்த பதிவு யார் என்று தெரிந்து தான் நான் இந்த பதிவை மிகவும் சிறப்பாக வெளியிட்டு கொண்டு உள்ளேன் என்பதை இந்த பொது வெளியில் உலகில் யூடியூப் நேயர்களுக்கும் மற்றும் நமக்கு எதுவுமே தெரியாது என்று பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலோகமே இருட்டாகிவிட்டது என்று பழமொழி உண்டு. எனவே இந்த வகையில் இவர் முழுமையாக சனி எங்கே இருக்கிறது என்று கூறாமலும் ராகு எங்கே இருக்கிறது என்று கூறாமலும் முதலிலேயே அந்த கருத்து கமெண்டில் 2ஆம் தேதி போற்றதற்கு எனக்கு என்னுடைய முயற்சியில் நான் சிறப்பு பதிவாக ஒரு பதிவை இட்டேன். திரும்பவும் வேறொரு அலைபேசி மூலமாக வேறொரு மெயில் ஐடியில் நேற்று முன்தினம் இவர் அதே பிறந்த தேதி அதே பிறந்த நேரம் கொடுத்து சில சந்தேகங்களை கேட்டு சனி எங்கே இருக்கிறது என்று கூறவில்லை, ராகு கேதுக்கள் எங்கே இருக்கிறது என கூறவில்லை. எனக்கு என்னை பற்றி நாம் இந்த ஜோதிட துறையில் என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் முழு ஈடுபாடுடன் 50 ஆண்டுகள் வலம் வந்து கொண்டு உள்ளேன். நான் ஒரு தொழில் ரீதியான ஒரு ஜோதிடர் அல்ல என்பதை இந்த பொது வெளியில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு உள்ளேன். எனவே இந்த பொது வெளியில் இவர் அனுப்பியதை நான் என்னுடைய சாஃப்ட்வேர் அல்லது எந்த விதமான தொழில்நுட்பங்களும் எம்மிடம் கையில் இல்லை. இருந்தாலும் நான் சிரமப்பட்டு அவர் கொடுத்த தேதி பிறந்த நேரம் ஊரை வைத்து நான் ஜாதக கட்டத்தை எடுத்து இந்த பதிவு செய்து கொண்டு உள்ளேன். இது உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே என்னுடைய முந்தைய பதிவுகள் யாரெல்லாம் என்னுடைய ஜோதிட பதிவுகளை பின்பற்றுகிறார்களோ தொடர்கிறார்களோ செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பதவிகளுடைய உண்மைத்தன்மை சிந்தனைக்கானதும் விழிப்புணர்ச்சிக்கானதும் வழிகாட்டலுக்குமானது என்பது அனைவரும் அறிந்ததே. என்னுடைய சுய புராணம் இங்கு நான் கூறவில்லை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றும் நான் கற்றுக்கொண்டு தான் படித்து கொண்டு தான் உள்ளேன். அனுபவமே வாழ்க்கை. எனவே அனுபவம் இல்லாமல் அறகுறையாக யூடியூப் பார்த்துவிட்டு ஜோதிடம் சொல்பவர் அல்ல நான். 50 ஆண்டு காலமாக பல ஜாம்பவான்களையும் பல மிகப்பெரிய நபர்களையும் சந்தித்து இன்று அளவிலும் ஒவ்வொருவரும் என்ன ஒரு வழிமுறையை பின்பற்றி ஜோதிடம் கூறுகிறார் என்பதை நானும் அறிந்து கொண்டு தான் உள்ளேன் என்பதை பொது உலகில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனவே யாருக்கெல்லாம் புதன் வலுத்து புதன் சிறப்படைந்துள்ளதோ அவர்களெல்லாம் முதல் தர ஜோதிடர். காசுக்காக போடு போட்டு ஜோதிடம் சொல்ல மாட்டார்கள். எனவே இந்த பொது வெளியில் இந்த உண்மையை யாரெல்லாம் புதன் வலுத்து உள்ளார்களோ அவர்களெல்லாம் சிறந்த ஜோதிடர், முதல் தர ஜோதிடர், 2ஆம் தர ஜோதிடர் என ஒரு பட்டியலே உள்ளது. இந்த தொழிற்ஸ்தானத்தை பொறுத்தவரை இவர்தான் டாக்டர், இவர்தான் என்ஜினியர், இவர்தான் மருத்துவர், இவர்தான் பள்ளிக்கு மலைக்கோட பள்ளிக்கு ஒதுங்காமல் கவி புனையக்கூடியவர் என்று பல விஷயங்களை அற்புதமான விஷயங்களை நான் கற்று உணர்ந்து வந்துள்ளேன். விதிமதி கதி என்று எமக்கு நான் எதிர்பார்த்த எந்த ஒரு வழிகாட்டியும் எனக்கு கிடைக்காததால் நானே எம்மை பற்றி தெரிந்து நான் பலருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் பலருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நான் இந்த பொதுவெளியில் இந்த 2025 4ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்து உதாரண ஜாதகங்கள் மூலமாக எமக்கு பட்டறிவில் பட்ட விஷயங்களை உங்களுக்கு விளக்கி கொண்டு உள்ளேன். யாம்பற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம்பற்ற சிரமங்கள் இவ்வையகம் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் என்னுடைய பதிவுகள் வெளியிட்டு கொண்டு உள்ளேன். இந்த நவீன தொழில்நுட்ப வசதியில் நாம் எமக்கு அந்த காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன் கிடைக்காத ஒரு விஷயங்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் அடுத்த நிமிடமே உங்களுக்கெல்லாம் கிடைத்து விடுகிறது என்பது ஜோதிட வளர்ச்சியா அல்லது ஜோதிடத்தினுடைய கெட்ட காலமா என்பது எனக்கு தெரியவில்லை. பாரம்பரிய ஜோதிடத்திற்கும்
நவீன தொழில்நுட்ப வசதியினுடைய ஜோதிடத்திற்கும் உள்ள பிரச்சனைகளே இதுதான். எனவே நீங்கள் அவரவர்கள் யாராருக்கெல்லாம் கொடுத்து வைத்துள்ளதோ அவர்கள் சிறப்பான உடைய பதிவுகளையும் சிறப்பான ஜோதிடர்களும் உடைய பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் என்று வாழ்த்தி, எம்மை தொடர்ந்து பின்பற்றும் அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் கூறி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும்.